சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. இந்த நிலைப்பாடு விவசாயிகளின் நலனை மட்டும் அடிப்படையாக கொண்டு இந்த அரசு செயல்படுவதை தெளிவாக காட்டுகிறது. மேலும் விவசாயிகள் பெருமளவு கோரிய புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதில் சில திட்டங்கள்: தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கத்தில் பசுந்தாள் உர விதைகளுக்கு 75% மானியம், மடக்கி உழுவதற்கு 100% மானியம், காட்டன் பிளஸ், சுகர் கேன் பூஸ்டர், ரைஸ் ப்ளூம் போன்ற பயிர் ஊக்கிகள் வழங்குதல், உயிர்ம வேளாண் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்குதல், நெல் விதை உற்பத்தி மானியம், நெல் விதை விநியோக மானியம் ஒன்றிய அரசு நிறுத்தியதை நமது மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாடு அரசு வழங்குகிறது. பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம், காற்றுப்பன்றி சேத தடுப்பு திட்டத்தில் திரவ காற்றுப்பன்றி விரட்டி சீமை கருவேல மரங்களை அகற்றுதல், தமிழ்நாடு தளிர்க்கு இலைகள் திட்டம், சாமந்தி பூக்களின் பூக்கும் தருணத்தை சந்தை தேவைக்கேற்ப மாற்றுவதற்கு LED விளக்குகள், மா, கொய்யா போன்ற பல பயிர்களுக்கு பல உரைகள், வாழைக்கு குலை உரை, நன்னேரி வேளாண் நடைமுறைகளுக்கு கேப் கொண்டு நஞ்சிலா விளைபொருட்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம், நகரங்களில் எலி ஊட்டலை வலுப்படுத்துதல், தென்னை டானிக் வழங்குதல், வெற்றி வான்மகள் திட்டம் ட்ரோனோடு பயிற்சியும் உரிமமும் வழங்கப்படுகிறது. பாதுகாப்பான குறு வட்டங்களில் உள்ளன நீர்ப்பாசன வசதி இல்லாத விவசாயிகளின் நிலங்களில் ஆழ்துளை போர்வெல் அல்லது ஆள் குழாய் கிணறுகள் டியூபெல் அமைத்தல், 50 ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள், தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம், உயிர்ம வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்த உரிய வசதியை ஏற்படுத்த வல்லுநரை கொண்ட தனிப்பிரிவு, புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் உருவாக்கி ஒவ்வொரு பங்குதாருக்கும் சம பங்கு மானியம் அளித்தல், விவசாயிகளுக்கும் வேளாண் தொழில் முனைவருக்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் வழிகாட்ட வேளாண் வணிக வழிகாட்டு மையம், தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றின் விலையினை நிலைப்படுத்த சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்துதல் நிதி, வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம், இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் பெயரில் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி என புதிய திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மண்ணில் விழுகின்ற ஒவ்வொரு மழைத்துளிக்கும் மதிப்பு இருக்கிறது. அதைவிட அதிகமான மதிப்பு அந்த மண்ணில் விழுகின்ற உழவனின் ஒவ்வொரு வேர்வை துளிக்கும் இருக்கிறது. அந்த வேர்வை துளிகள் தான் நமது இல்லங்களில் உணவாகின்றன, நமது குழந்தைகளின் பசி போக்குகின்றன, தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்கின்றன. அதனால்தான் இந்த அரசு விவசாயிகளுக்கு நாம் உதவி செய்கிறோம் என்ற பார்வையோடு செயல்படவில்லை. மாறாக தமிழ்நாட்டிற்கு உணவளிக்கும் உழவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்கிறோம் என்று உணர்வோடு இந்த அரசு செயல்படுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக மகுடம் வைத்தாற்போல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கான தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நெல் குவிண்டால் ஒன்றுக்கு சன்ன ரகத்திற்கு 289 ரூபாயும் சாதாரண ரகத்திற்கு 159 ரூபாயும் ஊக்கத்தொகை அறிவித்து நெல் விலையினை குவிண்டால் ஒன்றுக்கு 2750 ரூபாய் மற்றும் 2600 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். மேலும் கரும்புக்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 709 ரூபாய் 50 காசுகள் ஊக்கத்தொகை அறிவித்து கரும்பு விலையினை 4000 ரூபாயை உயர்த்தி நெல் விவசாயிகள் வயிற்றில் பாலையும் கரும்பு விவசாயிகள் வயிற்றில் தேனையும் வார்த்துள்ளார் நம் தலைவர். கரும்பின் சர்க்கரை கட்டுமானம் 9.5% வரை இருக்கும் போது 4000 ரூபாயும், அதற்கு மேல் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கும் போது அதற்கு ஏற்றபடி கரும்பு விலையும் உயரும் என்றும் இம்மாமன்ற உறுப்பினருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் சிலர் பெயரை மட்டுமே மாற்றி திட்டங்களை அறிவித்துள்ளதாக தெரிவித்தனர். அது குறித்து விளக்கத்தினை இங்கு நான் அளிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட சில திட்டங்களில் பல்வேறு கூறுகள் இருந்த நிலையில் அவற்றில் சில கூறுகளுக்கு விவசாயிகள் மத்தியில் போதிய வரவேற்பு இல்லாமல் இருந்ததால், எனவே இவ்வாறான கூறுகளை நீக்கியும் விவசாயிகள் கோரிக்கைகளுக்கு ஏற்ப தேவையான வேறு இனங்களை சேர்த்தும் அத்திட்டங்களுக்கு புது வடிவம் கொடுக்கப்பெற்று அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக முந்தைய ஆண்டுகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வேளாண் உயர் மதிப்பு திட்டங்களில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம்
12,525 கிராமங்களில் செயல்படுத்தப்பட்டு 2025-26 ஆண்டோடு முடிவுற்ற நிலையில் அத்திட்டத்தின் ஒரு கூறான ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு மின் இணைப்பு அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுடன் ஆழ்துளை கிணறு அல்லது குழாய் கிணறு அமைத்து கொடுக்கும் திட்டத்தை கைவிடாமல் அதனையும் இணைத்து அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் உருவாக்கப்பட்டு இதற்கென 56 கோடியே 72 லட்சம் ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிக்கான விருதுகளுக்கு குறைந்தபட்ச பயிரிடு பரப்பு 5 ஏக்கரிலிருந்து 2 ஏக்கராக குறைக்கப்பட்டு சிறு குறு விவசாயிகளும் பங்கேற்று பயனடையும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டு மக்களுக்காக சேவையாற்றிய அஞ்சலி அம்மா பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2004 முதல் செயல்படுத்தப்படும் மாவட்ட அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் திட்டத்தில் முதல் பரிசுக்கான பரிசு தொகை 15,000 50,000ஆகவும் இரண்டாம் பரிசுக்கான தொகை 10,000 25,000ஆகவும் உயர்த்தப்பட்டு விவசாயிகளை உயர்த்தி காட்டிடும் வகையில் அதற்கு வெற்றி விவசாய விருது என்று பொருத்தமானது என பெயர் வைத்துள்ளோம். கடந்த ஆண்டுகளில் மாடி தோட்டம் என்று ஊட்டச்சத்து மேலாண்மை இயக்கம் என்றும் வழங்கப்பட்ட திட்டத்தின் கீழ் காய்கறி விதை தொகுப்புகளும் பழச்செடி தொகுப்புகளும் மட்டுமே மானியத்தில் வழங்கப்பட்டன. தற்பொழுது புதிய அம்சம் கூட அறிவிக்கப்பட்டுள்ள வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் திட்டத்தில் காய்கறி விதைகள், தென்னை நார் கட்டிகள், செடி வளர்ப்பு பைகள் மற்றும் இடுபொருளுடன் கூடிய தொகுப்புகளுடன் மொட்டை மாடி இல்லாதவர்கள் சுவற்றில் தொட்டிகளை மாட்டி செடிகளை வளர்க்கும் வண்ணம் செங்குத்து தொட்டிகள், வெர்டிகல் கார்டன், நீரியல் தோட்டங்கள், ஹைட்ரோபோனிக்ஸ் மற்றும் மொட்டை மாடியில் வளர்க்கப்படும் செடிகள் பாதிக்கப்படா வண்ணம் 100 சதுர அடியில் பச்சை நிழல்வலை கூடார அமைப்பு ஆகியவை அமைப்பதற்கு மானியம் வழங்கப்படுகிறது. பருத்தி உற்பத்தினை அதிகரிக்கும் நோக்கில் நீடித்த நிலையான பருத்தி இயக்கம் கடந்த ஆண்டுகளில் சுமார் 12 கோடி ரூபாய் மானிய நிதியில் செயல்படுத்தப்பட்டதை யாரும் இங்கு மறுக்கவில்லை. ஆனால் இந்த ஆண்டு முதல் அடர் நடவு, நெருக்க நடவு, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல், மிக நீண்ட இலை பருத்தி சாகுபடி ஆகியவற்றை உள்ளடக்கிய பருத்தி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான புதிய 5 ஆண்டு இயக்கம் ஒன்றிய மாநில அரசு திட்டமாக ஒன்றிய அரசால் ஆண்டு ஒன்றுக்கு ஏறத்தாழ 26 கோடி ரூபாய் நிதியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவேதான் பருத்தி உற்பத்தியில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் என்ற நோக்கில் பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் என்று பெயரிடப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறாக மாற்றி அமைக்கப்பட்ட திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்வதுதானே பொருத்தமாக இருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல் நினோ நிகழ்வினால் தமிழ்நாட்டில் வேளாண்மைக்கு பெரும் அச்சுறுத்தும் நேரிட்டுள்ளது. மேட்டூர் அணையில் குறைந்த நீர் இருப்பின் காரணமாக எப்போதும் பாச நீர் திறக்கப்படும் நாளான ஜூன் 12ஆம் தேதி அன்று மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 134 கோடி நிதி ஒதுக்கீட்டில் குறுவை தொகுப்பு திட்டம் அளிக்கப்பட்டு குறுவை நெல் இயல்பு பரப்பான 10.60 லட்சம் ஏக்கருக்கு இதுவரை 8.41 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்ட மாவட்டங்களில் குறிப்பாக விதைப்பு செய்ய இயலாமை, விதைப்பு பொய்த்தல் ஆகிய இனங்கள் டெல்டா மாவட்டங்களில் அறிவிக்கை செய்யப்பட்டு பயிர் செய்ய இயலாத விவசாயிகள் மற்றும் பயிர் செய்து 30 நாட்களுக்குள் பாதிப்படைந்த பயிர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்ட விதிமுறைகளின்படி சராசரியாக ஹெக்டேர் ஒன்றிற்கு ரூபாய் 23,465 பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த ஆண்டில் குறுவை பருவத்தில் 2.77 லட்சம் ஏக்கர் மட்டுமே 1.05 லட்சம் விவசாயிகளால் காப்பீடு செய்யப்பட்ட நிலையில் நடப்பு ஆண்டில் 3.98 லட்சம் ஏக்கர் நெற்பயிர் 1.34 லட்சம் விவசாயிகளால் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை இம்மாமன்றத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். இது தவிர பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு குறைவான நிதி ஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளதாக மாண்புமிகு உறுப்பினர்கள் சிலர் கவலை தெரிவித்தார்கள். இதை பொறுத்தவரை கடந்த ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட செலவினத்தின் அடிப்படையிலேயே இந்த ஆண்டிற்கு 36 லட்சம் ஏக்கர் பரப்பினை காப்பீடு செய்யும் வகையில் 648 கோடியே 55 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 100% பயிர் காப்பீட்டினை கொள்கையாக கொண்டுள்ள இந்த அரசு விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யும் அனைத்து விவசாயிகளையும் இத்திட்டத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதோடு அதற்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடும் செய்யப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.